ஹாய் காய்ஸ், நைட்டு 2 மணிக்கு ஒரு மியூசியத்தில் ஓட்டையை போட்டு ஒரு டிஃபன் பாக்ஸ் ஆட்டையே போட்டிருக்காங்க. அந்த நியூஸ் மறுநாள் ஒரு சென்சேஷனலாக மாறிச்சு. ஏன்னா அந்த டிஃபன் பாக்ஸோட விலை 300 கோடி. யாருது இந்த டிஃபன் பாக்ஸ்? நிசாம் ஆஃப் ஹைதராபாத்னு அழைக்கப்படுற மிர் ஒஸ்மான் அலி கானோட டிஃபன் பாக்ஸ் தான் இது. இவர் எவ்வளோ பெரிய பணக்காரர்னா, இவர் வீடு ஃபுல்லாகவே டைமண்ட்ஸும் கோல்டும் தான் கொட்டி கிடக்குமா. இவர் 15 கேரட் மதிப்புள்ள ஒரு டைமண்டை தான் பேப்பர் வெயிட்டாகவே யூஸ் பண்ணுவாராம். ஸோ செகண்ட் எலிசபெத்தோட மேரேஜுக்கு இவர் பொக்கேவோ கிஃப்டோ எதுவுமே கொடுக்கலையா. அதுக்கு பதிலாக நீங்கள் லண்டன் போய் உங்களுக்கு பிடிச்ச டைமண்ட் நெக்லஸை நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கேட்ட எலிசபெத் ராணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி 300 டைமண்ட்ஸ் கொண்ட ஒரு நெக்லஸை வாங்கியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நிசாம் ஆஃப் ஹைதராபாத்ன்றவர் எவ்வளோ பெரிய பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்திருக்காருங்க. 1937 நிசாம் கோல்டன் ஜூப்ளிக்காக ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. அதுதான் இந்த டிஃபன் பாக்ஸ். இந்த டிஃபன் பாக்ஸ் வெறும் சாதாரண டிஃபன் பாக்ஸ் இல்லை கைஸ், 2 கிலோ மதிப்பான கோல்டால செய்யப்பட்ட ஒரு டிஃபன் பாக்ஸ். அதுக்குள்ள ஒரு கப் அண்ட் சாசஸ் அண்ட் ஸ்பூன்ஸ் அண்ட் விலை மதிக்க முடியாத வைரங்களும் இருக்கு. ஸோ இதை தான் 2 பேர் நைட்டு 2 மணிக்கு ஓட்டையை போட்டு ஆட்டையை போட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ திருடர்கள் எப்படி அந்த மியூசியம்குள்ள போயிருப்பாங்க? டோர்ஸோ லாக்ஸோ எதுவுமே உடைக்கல. 15 அடிக்கு மேற்பட்ட ஒரு ஏசி வெண்ட் மூலமா ஏறி கேமராஸ் இல்லாத நேரமா பார்த்து அந்த டிஃபன் பாக்ஸை தூக்கியிருக்காங்க. இந்த நியூஸ் சிட்டி ஃபுல்லா பரவுது. எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் இந்த திருட்டை பத்தி தான் போடுறாங்க. ஸோ திருட்டு நடந்த இடத்திற்கு போலீஸும் சிபிஐஸும் எல்லாரும் உடனே வராங்க. 30 நாய்கள் வருது, ஃபிங்கர் பிரிண்ட் நிபுணர்கள் வராங்க, ஒரு இடம் விடாம அலசுறாங்க. ஸோ கமிஷனர் தலைமையில ஒரு தனி படையே வச்சு அவங்க 2 பேரை தேடுறாங்க. இவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ண அந்த 2 பேர் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா? அவங்க ஓடல ஒளியல, சிட்டிக்குள்ள அவங்க வீட்டுக்குள்ள நிம்மதியா ஜாலியா உட்காந்து ஒரு ஹைதராபாடி பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பிளேட்லயோ வெளியிலயோ வச்சு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தூக்கிட்டு வந்து அந்த தங்க டிஃபன் பாக்ஸ்ல வச்சு. போலீஸ் ரொம்ப தீவிரமா தேடுறாங்க, அது இந்தியா விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக. ஆனா இதே மீன்வைல் இந்த 2 திருடர்களும் என்ன பண்றாங்க, மும்பை போய் இது எப்படியாவது விற்று காசு ஆக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா அது எதுவுமே அவங்களால முடியலன்றதுனால திருப்பி ஹைதராபாத்துக்கே வராங்க. ஹைதராபாத்துக்கு வந்து அவங்க ஒரு சின்ன டெய்ரி ஃபார்முக்கு பக்கத்துல அதை புதைச்சி வச்சு கொஞ்ச நாள் தலைமறைவாகவும் இருக்காங்க. ஆனா அது ரொம்ப நாள் நீடிக்கல. ஸோ அடுத்த 10 நாள்ல போலீஸ் முகமது கவுஸ் பாஷாவையும் முகமது முபீனையும் அரெஸ்ட் பண்றாங்க. ஆமா கைஸ், இவங்க தான் அந்த 2 திருடர்கள். ஸோ அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து அந்த டிஃபன் பாக்ஸையும் வைரத்தையும் மீட்கிறாங்க. ஸோ இவங்களை அரெஸ்ட் பண்ணி இவங்களுக்கு 2 வருஷம் ஜெயில் தண்டனையும் கிடைக்குது. வெயிட் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த மியூசியமோட பேரு புரை ஹவாலி மியூசியம், ஹைதராபாத். இந்த கோல்டு டிஃபன் பாக்ஸ்ல பிரியாணி சாப்பிட்ட திருடர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க தாட்ஸை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல பாக்குறேன். இட்ஸ் டாடா, பை.